திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிறது வாக்கு. அப்படிப்பட்ட மணிவாசக சுவாமிகளை மானசீக குருவாக கொண்டு குருவை தேடி 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 ஞானத்தை பெற்று வரக்கூடிய அந்த சுவாமிகளுக்கு இந்த குருவாரத்தில் சுவாமி படிச்சிருக்கார். அவர் வந்து திருவாசக பித்தர் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம சொல்கிறோம். அப்போ திரு வாதூர் அடியா அவர்கள் நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கே சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயல் இசை நாடகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல் 3 விதமான ஒரு முகங்கள்லேயும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எப்படிலாம் அந்த மெத்தட்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத புதுசாக சிந்தித்து அவருக்கான ஒரு டீமை அமைச்சுட்டு ஆனந்தமாக மேன்மைக்குள் செவிநீதி விலங்குக உலகமெல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த சைவத்தை எப்படிலாம் பரப்பலாமோ அதற்கான தன்னை அர்ப்பணித்து கொண்டு இந்த திருப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது சென்னையில் தர்மமிகு சென்னை சிவலோக மடம் என்ற ஒரு மடத்தினை ஸ்தாபித்து இப்போது சுவாமிஜி மட்டாதிபதியாகவும் நமக்கு வந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சுவாமி நட்ராஜ வெட்டியும் அல்வா வெட்டியும் அளவு கடந்த ஒரு பிரியம், அர்ப்பணிப்பு எல்லாம் இருக்கக்கூடிய சுவாமிகள் நட்ராஜ வெட்டியும் மாணிக்க வாசக சுவாமிகள்ட்டையும் எந்த அளவுக்கு சிறப்பாக இருப்பாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னாக்க 1/1/2020 சிவபுராணத்தினுடைய அந்த நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்ற அந்த அக்ஷரங்களை எல்லாம் பதித்து தஹராகாசம் புகலோக கைலாசம் சிதாகாசம் என்று சொல்லக்கூடிய அரூபஸ்தானத்திலே சுவாமி வீட்டிலிருந்து ஞானிகளுக்கு அருள் கொடுத்து தரிசனம் கொடுத்து அங்கே இருக்கார். ஞானிகளுக்கு மட்டுமே நிறைய தரிசனம் பண்ண முடியும். நம்ம ரூபத்தை தரிசனம் பண்ணிட்டு அனுபவத்தை மனசால் தியானம் பண்ணிக்கிறோம். அப்பேற்பட்ட தஹராகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு ஆபரணங்களாகவும் ஒரு அடையாளமாகவும் நம்ம தங்க வில்வபத்திரங்களாக அங்கே தொங்க விட்டுருக்கோம். நட்ராஜர் ஒவ்வொரு ஆதிகால பூஜைகளிலும் அந்த உள் தீபாராதனை சுபூர்த்தியானவுடன் அந்த சபையுடைய மேலே ஏறி நட்ராஜர் அருவமாக இருக்கக்கூடிய தஹராகாசம் சிதாகாசம் சிற்றம்பலம் என்று எல்லாரும் சொல்லக்கூடிய எல்லாவற்றினுடைய பிரபஞ்சத்தினுடைய பூலோகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் சுவாமி அங்கே தான் இருக்கார் அப்படின்னு முக்கிய தலையை விளக்கி அந்த மனசால தியானங்கள் அதுக்கான மந்திரங்கள்லாம் மனசில் தியானம் பண்ணிட்டு அப்புறம் விளக்கி கொடுப்பாங்க. அப்போ நம்மளாம் தரிசனம் பண்ணலாம். அந்த ஆபரணமாகவும் தங்கவில் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தங்க வில்வ மாலையில் ஐயாவும் சுவாமி படித்தார். அதில் 1/1/2020 நினைக்கிறேன் 20 சுவாமிஜி அந்த வில்வ சரம் இருக்கு இல்லையா, அதை ஏற்படுத்தி அதில் சிவபுராணத்துடைய நமசிவாய வாழ்க நாதன் தாழ்க அக்ஷரத்தங்களாம் பொறித்து மணிவாசகர் தரிசித்த இடங்களுக்கெல்லாம் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் வழிபாடு நடத்தி இங்கு 1/1/2020 சுவாமிக்கு சமர்ப்பித்தார். அதனால் இது விடுபாடு உள்ளதான். அந்த மாணிக்க வாசகர் அந்த இடத்துல தான் சம்யோக்கியமாயிருக்கார், கலந்திருக்கார் இறைவனோட. அப்பேற்பட்ட இறைவனுடைய திருவருளையும் குருவுடைய திருவருளையும் ஒருங்கே பெற்ற சுவாமிகள் அவர்கள் நம்மளுடைய அழைப்பை ஏற்று ஒரு எளிமையான உழைக்கக்கூடிய இந்த வைபவத்துக்கு சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த விழாவிற்கு அழைத்து மகிழ்கிறோம். இப்பொழுது சொற்பொழிவாளர்களுக்கு சிறப்பு விருந்தினருக்கு ஒரு சிறப்பு செய்கிறாங்க, ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஆகாஷா, ஸ்ரீ வித்யா பாலாபீடம் போன்ற 5 அமைப்புகள் இப்போ அந்த அவார்டை படித்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சுவாமிஜி உரையாடல் நன்றாக. ஓம் சிவா. சிவா. இப்போது சிதம்பர சிசிங் சார்பாக சுவாமிஜி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தில் சிறப்பு செய்யப்படுகிறது. ஓம் சிவா. சிவா. இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம சச்சங்கத்தை கூட இருக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் சப்போர்ட் ஆகக்கூடிய ஹோம திலகம் சித்தாந்த ரத்னம் ஸ்ரீமான் ஸ்ரீ செல்வரத்ன ஐயா அவர்கள் மூலமாக தான் சுவாமி கோயிலில் அந்த அந்த கைங்கரியத்தை சிறப்பாக பண்ணாங்க. ஐயா கூடயே எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாத்தையும் சிறப்பிக்கணும், ஆசீர்வதிக்கணும் கேட்டுக்கொள்வோம்.
मरुदयेनावर्धयन्ति शतमेनमेव शतात्मानं भवति शतमनन्तं भवति शतमैश्वर्यं भवति शतमिति शतं दीर्घमायुः शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वतीवामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि சித்தம்பரேஸ்வரபரிபூர்ணகிருபாகடாட்சசித்திரஸ்து. சிதம்பரேச சத்சங்கத்தில் இந்த தொடர் மாதாந்திர திருவாதிரை சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் 5வது மாதமாக சிறப்பாக இந்த நிகழ்வுகள் நடத்த சென்னையிலிருந்து சிவலோக திருமணம் அதிபதி ஸ்ரீ வாதவூரடிகள் அவர்கள் இசை சொற்பொழிவாக திருவாசகத்தின் சாராம்சத்தை நமக்கு கொடுப்பதாகவும் நடராஜனுடைய அற்புதத்தை நமக்கு தேனாக இசையோடு நமக்கு கொடுப்பதாகவும் இங்கே இசைந்துள்ளார்கள். அவர்களுக்கு நமது தொண்டர்கள் சார்பாக இப்பொழுது ஒரு விருதினை கொடுத்து மகிழ்கின்றோம். சிதம்பரேச சத்சங்கத்தை நடத்தி வருகின்ற நமது சத்சங்க சக்கரவர்த்தி ஐயா அவர்களுடைய முன்னிலையிலே இது நடத்தப்படுகின்றது. நம பார்வதி பதியே ஹரஹர மகாதேவா. இந்த பட்டம் சுவாமிகளுக்கு கொடுப்பதின் மூலமாக இந்த பட்டம் தான் பெருமை பெறுகிறதே தவிர சுவாமிகள் பெருமை. இந்த ஊர்ல சுவாமிகள் வந்து பேசுவது நாம் செய்த தவம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த திருவாசகத்திற்கு 8ஆம் திருமுறைன்னு பேர். ஏன் 8ஆம் திருமுறைனா 8 தலங்களுக்கு மட்டுமே மாணிக்கவாசகர் சென்று பாடியிருப்பதனால 8ஆம் திருமுறை என்று நாம் சொல்லலாம். அவ்வளவுதான். அது எவ்வளோ காரணம் இருக்கும். இது எளிய சிறு சிந்தனை. அப்புறம் தாங்கள் இங்கே வந்திருப்பதனால நாங்கள்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம். ஒரு விசேஷம், தில்லை பாதி திருவாசகம் பாதின்னு பழமொழி. நிறைய பாடல்கள் தில்லையில தான் பாடியிருக்கிறார்கள். மாணிக்க வாசகருக்கே வாதவூர் அடிகள் தான் பேர். அந்த திருப்பெயரை ஐயா அவர்கள் தாங்கி இருப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த அவார்டை வாசித்து அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்றுதான் சொல்லணும். ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியமா சத்சங்கம் சிதம்பரம், ஆகாசா அவார்ட்ஸ் சிதம்பரம், ஸ்ரீ வித்யாபாலா பீடம் சிதம்பரம், ஸ்ரீ சிதம்பரேச சத்சங்கம் சிதம்பரம் இணைந்து வழங்கும் தில்லை ஆனந்த நடராஜரின் ஆருத்ரா நட்சத்திர ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வில் திருவாசக பித்தர் தவத்திரு வாதவூர் அடிகள் தருமமிகு சென்னை சிவலோக திருமடம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்ற வார்த்தைக்கு நிகராக உலகெங்கும் மக்களுக்கு சைவத்தை போதித்து வருகின்ற திரு வாதவூர் அடிகள் அவர்களுக்கு தில்லை மண்ணில் திருவருட்செல்வர் என்ற பட்டம், சிவனருட்செல்வர் என்ற பட்டம் 29/8/2024 சிதம்பரம் நகரத்தார் விடுதியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவில் வழங்கி சமர்ப்பிக்கிறோம், மகிழ்கிறோம். ஐயா அவர்களுக்கு சிவனருட்செல்வர் என்ற பட்டத்தை நம்முடைய பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து வழங்குகிறார். சத்சங்கத்தினுடைய பிரணவ தியானம் எல்லாரும் மனசை ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் சுவாமிஜியுடைய சொற்பொழிவு தோணும். ஓம் பிரணவ தியானம்.
இப்பொழுது அவரோடு எதிர்பார்க்கக்கூடிய திருவாசக புத்தர் சிவனருள் செல்வர் தவத்திரு ஸ்ரீ வாதவூர் அடியாரி அவர்களுடைய திருவாச தென்றல் அளிக்க அன்போடு அழைக்கிறோம். ஓம் சிவா. திருச்சிற்றம்பலம். அருணாச்சல
அருணாச்சலம் அருணாச்சலம் ஸ்மரணாமி அருணாச்சலம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மடலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நேர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று எல்லாம் வல்ல திரு கைலையின் கண் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கின்ற உமையொரு பாகன் மாதொரு பாகன் பார்வதி பரமேஸ்வருடைய திருப்பெரும் கருணையே அருட்கருணையாக புண்ணிய பாரத பூமியாம் இந்த பூமியிலே மையப்பகுதியாக பெருமான் தன் திருவடி ஊன்றி இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் அருளச் செய்யக்கூடிய சிதம்பர க்ஷேத்திரம் என்கின்ற தில்லை மாநகர் எனும் பெரும்பற்ற புலியூர் தன்னிலே அன்னை சிவகாம சுந்தரி காண அத்தன் ஆனந்தமா நடராஜ பெருமான் தாண்டவ தரிசனம் தந்து தரிசனாத் முக்தி சிதம்பரம் என்று நமக்கெல்லாம் விடுதலையை தந்து அருள்வாளிக்கின்ற பேரருளையும் பெரும் கருணையும் மீள நினைந்து போற்று. நம் சைவ சமயத்தின் சனாதன தர்மத்தின் குரு பரம்பரையாக தென்முகக் கடவுளாம் தட்சிணாமூர்த்தி பெருமான் தொடங்கி வாழையடி வாழை என தொடர்ந்து வருகின்ற ஞான சமய சந்தான அருவான் மும்மை நாயன்மார்கள் சித்த புருஷர்கள் யோகிகள் மகான்கள் என்கின்ற குரு பரம்பரையிலே தோன்றிய குருவருடைய கருணையினாலே இன்றைய நாள் இதே சிதம்பர க்ஷேத்திரத்திலே மௌன திருமணமாம் ஆதீன கர்த்தரை 8வது குருமகா சன்னிதானமாக கொண்ட இந்த சிதம்பர க்ஷேத்திரத்திலே தருமமிகு சென்னை சிவலோக திருமணத்தின் அருட்குருநாதராக என்றைக்கும் விளங்கி நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய மௌன சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களினாலே வணங்கியும் பேரணி வேதிகர் தில்லை 3000 பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட என்று போற்றப்படுகின்ற பெருமானே தில்லைவாழ் அந்தணராக தில்லைவாழ் அந்தணரே பெருமானாக விளங்கக்கூடிய அந்தணர்கம் திருக்கூட்டத்தார் அத்தனை பேருடைய பொன்னான திருவடி தாமரைகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய வழிபாட்டிலே நாம் கலந்து கொள்வதற்கு நம்மையெல்லாம் இங்கு ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய ஒரு அன்பு பாலமாக விளங்குகின்ற போற்றுதலுக்குரிய கிருஷ்ணசுவாமி ஐயா தீட்சிதர் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் அடியேனுக்கு மந்திரோபதேசங்களை செய்து முன்னமே அறிமுகத்தில் சொன்னது போல திருவாசகத்தினை பொன்னம்பலத்தான் திருவடிக்கு பொன்னேட்டில் திருவாசகம் என்கின்ற ஒரு சமர்ப்பணத்தை செய்ய துணையாக இருந்து இன்று வரை நம்மை வழிநடத்தக்கூடிய அருட்குருநாதராக விளங்குகின்ற சாக்தஸ்ரீ செல்வரத்ன தீட்சிதர் ஐயா அவர்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கிக் கொண்டு உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியா என்று வேண்டினார் மணிவாசக பெருமான். அப்படி இங்கு அடியார் திருக்கூட்டமாக அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களினாலே வணங்கி இன்றைய நாள் இந்த இனிய தெய்வீக மாலை பொழுது ஆனந்தமா நடராஜ பெருமானும் திருவாசகமும் என்கின்ற ஒரு இனிய தலைப்போடு திருவாசகத்தை வேறாகவும் மணிவாசகரை வேறாகவும் நாம் பார்க்க இயலாது. அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பாடல்களும் பின்னி பிணைத்தது. அப்படி அனுபவத்தினாலே விளைந்த அனைவரையும் உருக்குகின்ற திருவாசகத்தை 8ஆம் திருமுறையாக நமக்கு அருளி செய்த மணிவாசகருடைய திருவடிகளை போற்றி இன்றைய சத்சங்கமானது இனிதே துவங்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை
நந்தி மகன் தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பிடியதல் முருமை கொடமிகு கரியது பிபடி கொடுத்ததடி படிபடும் அவர் பிடியதன் உருவமை கொளமிகு கரியது படி கொடுத்தனதடி படிபடும் அவரிட கணிகணபதி வர அருளினல் மிகு கொடை கடி கணபதி வர அருளினன் மீது கொடை பணிவினர் பயில் வரி வர முறையிலேயே வழிவினர் பயில் வலி பல முறையிலேயே எது முருகுமை கொடமிகு கரியது படி கொடுத்தனதடி படிபடும் அவையிடறி பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வழி கொடு கணதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை பணிவினர் பயில் வரி வர முறையிலேயே கடிகணபதி வர அருளினன் மீது கொடை வழிவின பயில் வலி பல முறையிலேயே கண்டி கணபதி வர அருளினல் மிகு கொடை பணிவினர் பயில் பலிவரம் முறையிலே பலிவரம் முறையிலே 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 மூலாதார பொருளே போற்றி மூலகணநாதனே போற்றி போற்றி அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா 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 முருகா
தேவார மூவராம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனும் அருளாளர்களுடைய தேவார பதிகங்களோடு இசைந்து திருவாசகத்தையும் நாம் கொண்டு செல்லும் அளவிற்கு காலம் நமக்கு கூடாத படியதினாலே நமக்கு முன்னதாகவே ஓதுவாமூர்த்திகள் இங்கு அமர்ந்து ஆலவாய் அண்ணலின் அருளோடு தேவார பதிகங்களை எல்லாம் பாடி என்ன புண்ணியன் செய்தனை நெஞ்சமே என்று நம்மையெல்லாம் தேவார இசையிலே ஆழ்த்தி இருப்பதனால் மணிவாசகரும் திருவாசகமும் என்கின்ற இன்றைய சத்சங்கத்தின் தலைப்போடு நாம் பயணித்து நிறைவாக நம்முடைய சிவலோக பாமாலையின் பாடல்களை பாடி இந்த வழிபாட்டினை கொண்டு செல்ல இருக்கிறோம் என்பதை அன்பர்களுக்கு அறிவித்து பழம் பதியாகிய பாண்டிய நாட்டினிலே பூம்புனல் ஆற்றங்கரையினிலே அமைந்த திருத்தலமாம் திருவாரூரினிலே அவதரித்தார் நம் காவிய நாயகன் அவதரித்தார். வாதவூரினில் அவதரித்தார் திருவாதவூரரின் பெயர் பெற்றார். வாதவூரில் அவதரித்தார் திருவாதவூரரின் பெயர் பெற்றார். வாதவூரினில் அவதரித்தார் திருவாதவூரரின் பெயர் பெற்றார். வாதவூரில் அவதரித்தார் திருவாதவூரரின் பெயர் பெற்றார். சம்புபாத சிவஞானவதியினும் தந்தை தாய்க்கு அன்பு மகனானார். சம்புபாத சிவஞானவதியினும் தந்தை தாய்க்கு அன்பு மகனானார். தந்தை தாய்க்கு அன்பு மகனானார். வாதவூரில் அவதரித்தார் திருவாதவூரரின் பெயர் பெற்றார். அன்பும் பண்பும் அறிவும் திறனும் நிறைந்த நிலையை தாமடைந்தார். அன்பும் பண்பும் அறிவும் திறனும் நிறைந்த நிலையை தாமடைந்தார். கல்வி கடலில் மூழ்கிய முத்தார். கல்வி கடலில் மூழ்கிய முத்தார். கலைகள் யாவும் கற்றுணர்ந்தார். வாதவூரில் அவதரித்தார் திருவாதவூரரின் பெயர் பெற்றார். வாதவூரில் அவதரித்தார் திருவாதவூரரின் பெயர் பெற்றார். திருவாதவூர் எனும் திருத்தலத்திலே திருவாசகம் என்கின்ற மொழியாம் அமுத வாசகத்தை தர திரு அவதாரம் செய்தார். வாதவூர் எனும் திருத்தலத்தின் நாயகனாம் திருமலைநாதருடைய திருவருளினாலே உதித்தமையினாலே அவரை திருவாதவூரர் என்று அழைக்கப்பெற்றதும், புராணத்திலே சிவபாத்தியன் என்று அவருக்கு ஒரு திருநாமம் விளங்குவதாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அத்திருத்தலத்திலே திருவதாரம் செய்தவர் சிறுபிள்ளை முதலே 16 பிராயத்திற்குள் சகலவிதமான கலைகளிலும் 64 கலைகளிலும் தேர்ச்சி பெற்று முதிர்ந்த கனியாக சகலகலா வல்லவனாக விளங்கிய நிலையை ஒரு பூவின் வாசத்தை
யாரும் விளம்பரப்படுத்த தேவையில்லை, அது தானே சென்று சேர்ந்துவிடும் என்பது போல அன்றைக்கு மதுரையம்பதியை ஆண்டு வந்த அரிமர்த்தன பாண்டியனுடைய திருச்சபைக்கு இந்த இளைஞனின் பெருமையெல்லாம் சென்று சேர சபைக்கு அழைத்து வந்து பலர் முன்னே பலவிதமான பரிசோதனைகளை செய்து அவர் தம் கலைத்திறனும் சகல கலைகளிலும் அவர் கொண்டுள்ள ஆற்றலையும் அறிந்து கொண்ட மன்னன் 16 வயதிலே மதுரையம்பதி என்கின்ற மாபெரும் நகரத்திற்கே அவரை முதலமைச்சராக நியமித்தார். வாத ஊரருக்கு தென்னவன் பிரமராயன் என்கின்ற ஒரு உயர்ந்த பட்டத்தையும் விருதினையும் கொடுத்து, இந்த தென்னவன் தெற்கு பகுதிக்கெல்லாம் இவன்தான் பிரம்மம் என்று சொன்னால் அறிவு, ராயன் என்றால் அரசன், இவன் அறிவுக்கு அரசனாக விளங்குகிறான் என்று மன்னர் அவரை போற்றி அருளாட்சி செய்து வந்த நிலையில் குதிரைகள் வாங்குவதற்கு குதிரை லாயத்திலே குறைபாடுகள் உள்ளன என்பதை பெருமான் ஒரு திருவிளையாடலாக தோன்றச் செய்து வாதவூரரை ஆட்கொள்ள வேண்டி பெருமான் நடத்திய ஒரு ஞான நாடகமாக ஒருபுறம் அவர் செய்ய, இந்த அரசு பட்டம் பதவி எதன் மீதும் அவருக்கு நாட்டம் இல்லாமல், எத்தனை செல்வங்கள் குவிந்த பொழுதும் எத்தனை பேர் தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்த பொழுதும் என்றைக்கு தான் சென்று ஒரு குருநாதனுடைய திருவடிக்கீழ் அடைக்கலமாகும் நாள் என்னாளோ என்கின்ற ஏக்கம் மட்டுமே தன் அகத்திலே கொண்டவராய் அனுதினமும் அங்கையர்கண்ணி உடனுரை ஆலவாய் அண்ணலுடைய திருவடியை வணங்கி அவர் வாழ்ந்து வந்த நிலையில் அவருடைய உள்ள கிடக்கையானது எல்லாம் இருந்தும் குறையுடையவரா தவித்த பொழுது குருநாதன் தன்னுடைய சீடர்களோடு முற்பிறவியிலே 1000 சீடர்களோடு உபதேசித்த அந்த தொடர்ச்சியாக மணிவாசகர் நீங்களான 999 சீடர்களை பூமிக்கு வரவழைத்து திருக்கைலாயத்திலிருந்து திருப்பெருந்துறையாம் ஒரு அடர்ந்த வனத்தின் நடுவே அமர்ந்து கொண்டிருந்தார். மணிவாசகரும் மன்னன் கொடுத்த பொருட்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சேனைகளோடு அரபு நாட்டு குதிரைகளை, சிறந்த குதிரைகள் வாங்க தொண்டி துறைமுகம் என்கின்ற துறைமுகத்தை நோக்கி திருப்பெருந்துறை எனும் வனாந்தரத்தின் வழியே பயணித்த பொழுது திருப்பெருந்துறையின் நடுவே குருந்த மர நீழலில் ஒரு நாமம், ஓர் உருவம், ஒன்றும் இல்லாத பரம்பொருள் வான் படித்து இம்மம் புகுந்த வள்ளல் சிவபெருமான் ஞான குருநாதனாக வீற்றிருந்தார். சிவகணங்களெல்லாம் சீடர்களாக அமர்ந்து சொல்லாமல் சொல்லுகின்ற ஞானத்தை மோன நிலையிலே அமர்ந்து தியானித்தபடியே சிவாய நம எனும் முக்தி பஞ்சாட்சரத்தை ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது சிவாய நம சிவாய நம சிவாய
குருந்த மர நிழலில் ஒரு கையில் சின்முத்திரையும் மறு கையில் சிவஞான போதமும் ஏந்தி ஞான ஒளிப்பிழம்பாக வீற்றிருந்த குருநாதரை கண்ட மாணிக்கவாசன் காந்தம் கண்ட இரும்பு போல என்று நைந்துரு நெக்கு நெக்கு எங்கி அன்பு எனும் ஆறு கரையது புரள நன்புலன் ஒன்று நாதே 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 என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் செலுத்த கரமலர் முட்டி இருதயம் மலர கண் களி கூற நுண் துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தொறும் தடைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை பூச்சி போற்றி போற்றி அடி வேர் அருந்த மரம் சாய்வது போல குருநாதனுடைய திருவடியில் வீழ்ந்தார் பணிந்தார் திருவாத ஊரர். திருக்கண்களினாலே நயன தீட்சை கண்டும் வாவென்று அருகே அடைத்து திருநீர் பூசி ஸ்பரிச தீட்சை வழங்கியும் திருவைந்தெழுத்தாம் முத்தி பஞ்சாட்சரத்தை செவியிலே ஓதி உபதேச தீட்சை கொடுத்தும் யாரும் பெறாது இதை யார் பெறுவார் அச்சோவே அச்சோவே என்று பின்னாளில் அவர் கதறி அழிவதற்கு காரணமாக அமைந்த இணையார் திருவடி இரண்டினையும் அவர் சிரம் மீது சூட்டி வைத்து திருவடி தீட்சையாம் உயர்ந்த தீட்சையை வழங்கி அந்த ஞான நிலையிலே மோன நிலையிலே அருள் வெள்ளத்திலே திளைத்திருந்த திருவாத ஊரரை கண்டு எம்மை பாடுக என்று பணிக்கிறார் குருநாதர். எங்கனம் பாடுவது, எதை கொண்டு பாடுவது, நான் தழுதழுக்கின்ற நிலையிலே சொற்கள் வருமோ என்று அவர் திகைத்து நின்ற பொழுது அவர் செவியிலே உபதேசித்த அந்த பஞ்சாட்சரம் தான் அவர் கொடுத்த மூலம் என்பதை தான் உணர்ந்து நாம் உணர வேண்டி அவர் மெல்ல தன்னுடைய திருவாசகமாக நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் தொல்லை இரும்புறவி சூழும் களை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லையை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் எனும் வாசகத்திற்கு ஒப்ப திருவாய் முடிந்தார் சிவபுராணம் பாடினார். அதை கேட்டு சீடர்களோடு குருநாதன் மெய்மறந்து ஆனந்த நிலையிலே அப்பா உன்னுடைய வாசகங்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கம் போல ஒளி வீசுகிறது, ஆதலினாலே இன்று முதல் நீ மாணிக்க வாசகன் என்று போற்றப்படுவாய். போற்ற மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் என்று இதுபோல அங்கு சூழ்ந்திருந்த சீடர்கள் எல்லாம் அங்கலாய்த்து புலகாங்கிதம் அடைந்து போற்றி போற்றி என மகிழ்ந்த தருணத்தில் கொண்டு வந்த பொருளையெல்லாம் கொண்டு ஆனந்தமாக அங்கு திருப்பணியாம் திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார் கோவில் என்று இன்றளவிலும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு தலையாய கோயிலாக அந்த சிற்ப வேலை செய்கின்ற ஸ்தபதிகள் தங்களுடைய ஒப்பந்தம் எழுதும் பொழுது ஆவுடையார் கோவில் பணிகள் நீங்களாக என்று எழுதும் அளவிற்கு அதை மீண்டும் இன்னொருவரால் இனி செய்யவே முடியாது எனும் அளவிற்கு அந்த கொடுங்கைகளையும் கற்சங்கிலிகளையும் அமைத்த அற்புதமான திருத்தலத்திற்கு தான் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருளையெல்லாம் கொண்டு அங்கே திருப்பணி செய்து ஆலயம் எழுதி திருப்பள்ளி எழுச்சி முதலாக பல பதிகங்களை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சீடர்களோடு ஆனந்தமாக வாழ்ந்து வந்த நிலையிலே குதிரை வாங்க சென்றவன் வரவில்லையே என்று அரிமர்த்தன பாண்டியன் அங்கிருந்து ஓலை அனுப்ப ஓலையை கொண்டு போய் குருநாதனிடத்திலே கொடுத்து என்ன செய்வது என்று இந்த ஒரு திருமுகத்தை குருமுகத்தை பார்த்த பின் வேறு எந்த திருமுகத்தை என்னால் பார்த்துவிட முடியும் என்று குருவின் திருவடியை நோக்கி பணிந்தவாறு
குருமுகம் கண்ட பின் வேறோ திருமுகம் காண்கிலே. குருமுகம் கண்ட பின் வேறோ திருமுகம் காண்கிலே. குருமுகம் கண்ட பின் வேறோ திருமுகம் காண்கிலே. சொல்லும் திறமறியே செய்வதை நான் அறியேன். சொல்லும் செய்யமறியே செய்வதை நான் அறியேன். எல்லாம் நின் செயலென்றே நின்னடி பணிகிறேன். எல்லாம் நின் செயலென்றே நின்னடி பணிகிறேன். நின்னடி பணிகிறேன் என்று செய்வதறியாத குருவை வணங்கிய பொழுது ஆவணி மூல நன்னாளில் குதிரைகளெல்லாம் வந்து சேரும். அதற்கு அடையாளமாக சான்றாக இதோ இந்த மாணிக்கக் கல்லை கொண்டு மன்னனிடம் கொடுத்து விடு என்று சொல்லி குருநாதன் அனுப்பி வைக்க அவரும் அவ்வாறே வந்து அரிமர்த்தன பாண்டியனிடம் ஒப்படைக்க ஆவணி மூலம் வரும் நாள் வரையிலும் காத்திருக்க இயலாத அரிமர்த்தன பாண்டியன் முதல் நாளன்றே ஒற்றர்களின் வாயிலாக எல்லை வரையிலும் குதிரைகள் வருவதற்கான எந்த சாத்திய கூறுகளும் தென்படவில்லை என்கின்ற செய்தியை கேட்டு உடனே வெகுண்டு எழுந்து அவரை கொண்டு போய் சிறையிலே அடைத்து துன்புறுத்துகிறார். சிறையில் இருந்தபடியே பெருமானை நோக்கி தூது விட்டதாக நமக்கு கிடைக்கப்பெற்ற தூது பதிகங்களாம். குயில் முகமாக அவர் தூதனுப்ப வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பு ஒலி காட்டிய பண்பும் என்று திருவாசகத்தில் பதிவு செய்தது போல் அவருடைய பாத ஒலி கேட்ட அந்த அதிசயத்தை தாம் கண்டு எல்லாம் வல்ல இறைவனே குதிரை சேவகனாகவும் சிவகணங்கள் எல்லாம் துணை சேவகர்களாகவும் கூடி 700 குதிரைகளை கொண்டு வந்தார்கள் என்பதற்கு சான்றாக இன்றைக்கும் நம்முடைய திருப்பெருந்துறைக்கு செல்லுகின்ற அந்த பாதை வழியாக போகும் பொழுது 700 மங்கலம் எனும் பெயரிலே ஒரு கிராமம் இன்றையளவிலும் இருக்கிறது. அது மங்கலமாக இறைவன் வந்தான் 700 குதிரைகள் மீது அமர்ந்து என்கின்ற நிலையில் குதிரை சேவகனாக தாமே பொறுப்பேற்று மதுரை மாநகர் வீதிகளிலே புழுதி பறக்க பாய்ந்து ஓடி வந்திருக்கிறார். அதை கண்ட அரிமர்த்தன பாண்டியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இதுவல்லவா நான் எதிர்பார்த்த குதிரைகள் என்று உடனே வாத ஊரரை விடுவித்து அந்த குதிரை சேவகனுக்கு தாம் விரும்பியவாறு ஒரு பட்டாடையை பரிசளிக்க அதை லாவகமாக தான் கொண்டு வந்த அந்த குதிரை ஓட்டுகின்ற சாட்டையினாலே வாங்கி போர்த்தி கொண்டாராம் பெருமான். அதை கண்டு வியந்த பொழுது அமைச்சராக இருந்தவர் அவருக்கு சொன்னாராம், இது அரபு நாட்டு வழக்கம் போலும், அதனால் இப்படி பெற்றுக் கொள்ளுகிறார் என்று சொல்ல மன்னனும் மகிழ்ச்சியோடு குதிரைகளை எல்லாம் கொண்டு போய் லாயத்திலே சேர்த்து வாத ஊரரை வணங்கிய நிலையில் அன்று இரவே அத்தனை பரிகளும் நரிகளாக மாறின. காரணம், பெருமான் இந்த நாடகத்தை தொடங்கும் பொழுதே காட்டில் திருந்த நரிகளைத்தானே பரியாக்கி இங்கு கொண்டு வந்தான். இரவெல்லாம் அந்த நரிகள் ஊலமிட்டு ஊளையிட்டு ஆங்காங்கே நன்றாக இருந்த குதிரைகளையும் கடித்து குதறி மதுரை முழுக்க கலேவரமாக ஆக்கிய நிலையில் நரியெல்லாம் பரியாக மாறி போச்சு. நரியெல்லாம் பரியாக மாறி போச்சு. பாண்டிய மன்னனுக்கு தூக்கம் போச்சு. நள்ளிரவில் ஊரெங்கும் ஊளையாச்சு. ஊரெங்கும் ஊளையாச்சு. நல்லபடியாவும் இங்கே கெட்டு போச்சு. நல்லபடியாவும் இங்கே கெட்டு போச்சு. நரியெல்லாம் பரியாக மாறி போச்சு. பாண்டிய நாட்டுக்கு தூக்கம் போச்சு. என்கின்ற நிலையில் மீண்டும் வெகுண்டு எழுந்தான் பாண்டியன். உடனே அவரை கொண்டு போய் வைகை ஆற்றங்கரையிலே சுடுமணலிலே நிறுத்துங்கள். மாய வித்தையை காட்டி ஏமாற்றி விட்டான் நம்முடைய மாதவூரன். கொண்டு சென்ற செல்வங்கள் வந்து சேரும் வரையிலும் அவருக்கு நெற்றி மேல் சுடுமணலிலே நிற்க வைத்து கல்லை வைத்து
சூரியன் பார்க்க செய்து உச்சி முதல் பாதம் வரையிலும் சுடுமளவு செய்யுங்கள் என்று சொன்னார். தொண்டரின் துன்பத்தை அம்பலவானம் தாங்குவானா? உடனே வைகை ஆற்றன் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடலாயிற்று. எங்கு பார்த்தாலும் வெள்ளம் வருகின்ற அபாய சூழல். ஆளுக்கு ஒருவர் வந்து அணை கட்ட வேண்டும் என்கின்ற நிலையில் தண்டோரா அறிவித்து ஊரெங்கும் முரசு கொட்ட, அவ்வூரிலே பிட்டு வாணிபம் செய்து வருகின்ற வந்தியம்மை என்கின்ற மூதாட்டிக்கு ஆளில்லாத நிலையில் பெருமானே இம்மண்ணுலகிற்கு வந்து பிட்டுக்கு மண் சுமந்து தென்போர் விடையான் சிவபுரத்தால் போரே மண்பால் மதுரையில் புட்டமுது செய்தரும் கண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடுவோம் என்று திருவாசகம் சொல்லுமா போல ஒரு ஞான திருவிளையாடலை நடத்தி மன்னன் அடிக்க அடி அந்த கூலிக்காரனாக வந்த பெருமான் மீது மட்டுமல்லாது சகல ஜீவராசிகளின் மீதும் பட வந்தது இறைவன் என்பதை மன்னர் உணர்ந்து கொள்ள மணிவாசகரை வணங்கி மீண்டும் தாங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்க, இத்தனை நாடகத்தையும் இறைவன் நடத்தியது நான் முதலமைச்சராக தொடர்வதற்கா? இல்லை, இனி என் ஆவி உடல் பொருள் அனைத்தும் அவனுக்கே அர்ப்பணமாய் நான் வாழ்வதற்கே எனக்கு விடை கொடுங்கள் என்று மன்னனிடம் விடை பெற்றுக் கொண்டு நேர தன்னை ஆட்கொண்ட அந்த ஞான குருநாதனை தேடி மீண்டும் திருப்பெருந்துறைக்கே சென்று அவர் வீற்றிருந்த குருந்த மர நிழலிலே சென்று பார்த்த பொழுது அவர் விட்டு சென்ற திருவடிகள் மட்டும்தான் இருந்தன. காய்ந்த சருகுகளாக அந்த கிடந்த சூழலை பார்த்து பசும் சூளையாக தான் கண்டது இதுவல்லவே என்று மனம் பொறாமல் புரண்டு விழுந்து கதறி அழுது, செடுக்கமலத்திரளனில் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினரு யான் பாவியே புழுக்கனுடை புன்குரம்பை பொல்லாத கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன்னடைக்கலமே அடியேன் உன்னடைக்கலமே அடைக்கலமே என்று அழுது அழுது மயங்கி விடும் பொழுது பெருமான் அசரீரியாக ஒரு திருவாக்கினை தந்து, மாணிக்கவாசகா, உன் பொருட்டு பல அருட்பணிகளை விடுத்தே யாம் மறைந்தது. தக்க தருணத்தில் உம்மை ஆட்கொள்வோம். நீ சென்று தலங்கள் தோறும் எம்மை பாடி நலமலி தில்லையுள் கோலமார்தரு பொதுவினில் எமை வந்து அடைக என்று அருள்வாக்கு நல்கிறார். அதனாலே சற்று ஆறுதல் பெற்ற மணிவாசகர் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அங்கிருந்து தன்னுடைய திருத்தல யாத்திரையை தொடங்கி பல தலங்களுக்கு சென்று உத்தரகோச மங்கை எனும் திருத்தலத்திலே நீத்தல் விண்ணப்பம் என்று, பெருமானே என்னை விட்டுவிடாதே, என்னை விட்டுவிடாதே, எந்த சூழலிலும் என்னை கைவிட்டு விடாதே என்று 50 பாடல்களை பாடிக்கொண்டு இப்படி பல தலங்கள் தோறும் பல திருவாசகங்களை பாடி புண்ணிய பூமியாம் அன்னை சிவகாம சுந்தரி காண தன் ஆனந்த நடமிடும் இந்த எல்லையாம் தில்லைமா நகரை வந்து சேர்ந்தார் மாணிக்கவாசக பெருமான். நலமலி தில்லை என்று இறைவன் கொடுத்த அந்த குறிப்பு ஒன்றே நலம் மிகுந்த ஒரு திருத்தலம் நம்முடைய தில்லை திருத்தலம் என்பது நாம் அறிவோம். பதஞ்சலியும் வியாக்கிரவாதரும் வேண்ட பெருமான் கைலாயத்திலிருந்தே அருள்பாலித்த நிலையிலிருந்து வான் படித்து இம்மண் புகுந்த வள்ளலாக இம்மண்ணுலகிற்கு வந்து ஆனந்த தாண்டவம் ஆடி இன்று வரையிலும் சென்று வழிபடும் அத்தனை பேருக்கும் தன் திருக்கூத்தின் வாயிலாக முக்தி என்கின்ற உயர்ந்த பதத்தை, விடுதலையை அருளக்கூடிய திருத்தலமாக இந்த புண்ணிய பூமியிலே மாணிக்கவாசக பெருமான் மெல்ல வந்து பெருமானை தரிசனம் கண்ட மாத்திரத்திலேயே அவர் அருளிய திருப்பதிகமாம் கண்ட 10 முதலாக பிள்ளை பாதி புராணம் பாதி என்று பெரிய புராணத்தை போற்றுவது போல தில்லை பாதி திருத்தலங்கள் மீதி என்று சொல்லுமா போல
51 திருவாசக பதிகங்களில் 25 சரிசமமான நிலையில மணிவாசகர் அருளியதெல்லாம் இந்த தில்லை மண்ணில்தான். திருவம்பாவை திரு அம்மானை என்கின்ற மங்கள பதிகங்கள் திருவண்ணாமலையிலும், பிடித்த பத்து என்கின்ற நல்ல பதிகத்தை நம்முடைய சீர்காழி திருத்தலத்திலும், தலங்கள் தோறும் சென்று பாடி வந்தாலும் தனக்கு உரிய முக்திக்கான தலம் இது என்று பெருமான் கொடுத்த அருட்குறிப்பு அல்லவா, அதை அடைய வேண்டும் என்பதற்காகவே 25 பதிகங்களுக்கு நம்முடைய மண் பாக்கியம் செய்திருக்கிறது. புண்ணியம் செய்த ஆன்மாக்களாக நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு பாடப்பட்ட திருவாசகம் பல காலங்கள், நூற்றாண்டுகள் கடந்து, ஓலைச்சுவடிகளை கடந்து, கல்வெட்டுக்களை கடந்து, இன்றைக்கு நூல் வடிவங்களை பெற்று இன்றும் நம் திருக்கரங்களிலே தவழுகின்ற ஒரு திருவாசகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மணிவாசகருக்காக மட்டுமல்ல, நம் ஒவ்வொரு ஆன்மாவையும் இறைவன் கடை தேற்ற வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான். அதை மணிவாசகரின் மொழியினாலே நமக்கு அருளி செய்திருக்கிறான் என்கின்ற வாதவூர் அடிகளினுடைய திவ்ய புராண சரிதம் எப்படி தில்லைக்கு வந்து சேர்ந்தார் என்பது வரையிலும் நாம் சிந்தித்து, இனி திருவாசக பதிகங்களை கண்டப்பட்டு முதலாக பாடி அவன் அருளை பெறுவோமாக என்று விண்ணப்பிக்கிறோம். திருச்சி. சிறுமை என்று இகழாதே, சிறுமை என்று இகழாதே, திருவடி என விழி கிடைக்குமா, அவைய கரம் கிடைக்குமா, 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 குருநாதன் சரணத்தின் தினம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அவைய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அவைய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, 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 அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அவைய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அவைய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க, நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க, நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க, நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க,
அடியேனுக்கு திருவையும் தந்தது, குருவையும் தந்தது. மௌன திருமடத்தின் 8வது குருமகா சன்னிதானம் இது போன்ற ஒரு தில்லை மாநகரிலே நடைபெற்ற மிகப்பெரிய மாநாட்டிலே எங்கோ கடைக்கோடியிலே அமர்ந்திருந்த நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிலை ஏற்றுவது போல வா என்று அழைத்து தன் திருமடத்திற்கு அழைத்துச் சென்று தீக்கை செய்வித்து வாதவூர் அடிகள் எனும் திருநாமத்தை தீக்கை நாமமாக சூட்டி தருமமிகு சென்னை சிவலோக திருமணத்தை நடத்துங்கள் என்று வாழ்த்தி, அதோடு அல்லாது தர்மமிகு சென்னைக்கே வந்து நம்முடைய ஆசிரமத்திலே தன் திருவடி பதித்து பாத பூசையை ஏற்றுக்கொண்டு அகமகிழ்ந்து வந்த நிலையிலே இன்றைக்கு பரிபூரணமாகி அங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், திருவாதிரை நன்னாளில் இதைவிட குருவருள் பெற்றதற்கு வேறு என்ன சான்று இருக்க முடியும் என்பதை எண்ணி, பிடி கிடைத்தது அவையகரம் கிடைத்தது, பிடி கிடைத்தது அவையகரம் கிடைத்தது, பிடி கிடைத்தது அவையகரம் கிடைத்தது, பிடி கிடைத்தது அவையகரம் கிடைத்தது, மணிவாசக சரணத்தில் இடம் கிடைத்தது, மணிவாசக சரணத்தில் இடம் கிடைத்தது, திருவாசகம் எனும் ஞான வழி கிடைத்தது, திருவாசகம் எனும் ஞான வழி கிடைத்தது. நாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கம்பன் குரலிந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்டாரம் கடலே போற்றி, ஆடன மதுரை அரசை போற்றி, ஊரல் தன்மை குருமணி போற்றி, தில்லை நாடி போற்றி, ஆரூரமல்ல அரசை போற்றி, திருவடியாரா போற்றி, திருக்கடிக்குன்றில் செல்வா போற்றி, ஒரு பாலூவர கடலே போற்றி, நாட்டுரு நீதிய பரணே போற்றி, காப்படி தேவிய சிவனே போற்றி, பஞ்சோர் பற்றிக்கு அருகே போற்றி, முக்காலத்தில் கூட்டா போற்றி, தொழுதகை துன்பம் குடைவாய் போற்றி, அழிவிலா ஆழ்ந்தவாரி போற்றி, போற்றி போற்றி புயங்க பெருமாள் போற்றி, போற்றி புராண காரண போற்றி, போற்றி சய சய போற்றி, போற்றி 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 போற்றி சய சய போற்றி, 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 சய சய போற்றி. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கோனோ சகுரரு, அந்த முந்து இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே, எந்த ஈசா உடலிடம் கொண்டாய், யாவிதற்கு இளம்போரு கைமாறு. தென்தில்லை வந்தினுள் ஆடி போற்றி, இங்கு தில்லை திசை நோக்கி கை தொழுவதை அல்லால் வேறு என்ன செய்ய முடியும்? தில்லை வட்டம் திசை கை தொழுவார், அவர்கள் வினைகள் ஒல்லை வட்டம் கடந்து மூடுதல் உண்மையே என்றார் திருநாவுக்கரச நாயனார். அப்படித்தான் நாமும் தொழுது அழுது நம் அன்பை கைமாறு கொடுக்க இயலாத நிலையை பெருமானுக்கு விண்ணப்பம் செய்ய முடியுமே அன்றி வேறு வழி இல்லை என்பதை உள்ளத்திலே நிறுத்தி மணிவாசகர் அருளிய கண்டப்பத்து இந்திரிய வயமயங்கி
சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி ஆண்ட அந்த மிலானந்தம் அடிகொள் தில்லை கண்டேனே. அந்த மிலானந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே கண்டேனே. வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னை சிறிதும் நினையாதே கடற்கை கிடப்பேனை எதை பெரிதும் மாவுண்டு பிறப்பறுத்த இடையிலே அனைத்துலகும் தொழுத்தில்லை அம்பலத்தில் கண்டேனே. ஒரு தெரியா காலத்தை உள்புகுந்து உளவல்லி கருத்துருத்தி ஊன்புத்து கருணையினால் ஆண்டு கொண்ட திருக்குருத்தியிலே யானை தித்திக்கும் சிவபதத்தை அகத்தியினால் நாயடியே அடிகொள்ளில்லை கண்டேனே. கல்லாத புல்லறிவு கடைப்பட்ட நாயேனை பல்லாளராய் வந்து பணம் பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரு காணையில் பசுபாசம் அறுத்தானே. பல்லோரு காணையில் பசுபாசம் அறுத்தானே. எல்லோரும் இருந்து அம்பலத்தை கண்டீரே. சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆறுமிதை நாயேனை அல்லலறுத்தாள் கொண்டு மேலை உணம் பிறகுவம் யார் எனதில் முறைமாய்த்து கோயில் அமுதானானே அல்லாவுதில்லை கண்டேன். கோயில் அமுதானானே உலாவில்லை கண்டேனே. பிறவிதனை அறமாற்றி பிடிமூன்றின் விவையிறங்கும் உறவினும் ஒழியச் சென்று உலகுடைய முழுமுதலை செறிமொழி சூழ்த்தில்லை நகர் திருச்சிற்றம்பலம் வல்லி மறையவரும் வானவரும் மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. பத்திமையும் பரிசும் நிலா பசுபாசம் அறுத்தருளி விட்ட இவன் என என்னை ஆக்குவித்த பேரானை சித்தமெனும் சித்தமெனும் திண்கையிட்டார் திருப்பாரம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே. வித்தகனார் விளையாட விளங்குதில்லை கண்டேனே. அளவுயிலா பாவகத்தால் அமுக்குண்டிங்கு அறிவு விடை ஒன்றும் அறியாதே விடுவியனாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் 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 அளவு இலானந்தம் அழித்து என்னை ஆண்டானை கடவினவானவரும் தொழும் பிள்ளை கண்டேன். பாங்கினோடும் பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கினுட தொழிபடர உலப்பிலா அன்பருளி
கருணை தந்தானை நான்கு மறை பயனில்லை அம்பலத்தை கண்டேனே நான்கு மறை பயனில்லை அம்பலத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாதி பொருளாதி பூதங்கள் ஐந்தாதி முதலாதி பொருளாதி வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையே வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையே கேதங்கள் கெடுத்தாண்டு கிளரொளியை மரகதத்தை கேதங்கள் கெடுத்தாண்டு கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே வேதங்கள் தொழுது ஏத்தும் விளங்குதில்லை கண்டேனே வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டே வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டே வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி சிவமான மாணிக்க வாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி ஐயா கொஞ்சம் தயவு பண்ணி மன்னிக்கணும் ஐயா கொடுத்த நேரத்தை கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட எடுத்துக்கிறோம் ஒரு பதிகம் இது மௌன சுவாமிகள் ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய பதிகம் இப்போ வந்தாலும் உடையாடும் தன் பாடுங்க என்று அவர் ஆணையிட்டு பாடி மகிழ்ந்திருக்கிறோம் அதை நாளில் அவரே இங்கு இருந்து முன் அமர்ந்து தன் புன்முறுவலோடு நமக்கு ஆசி வழங்கக்கூடிய மனக்காட்சியை கண்களில் கண்டு இந்த உடையாள் உங்கள் நடுவிருக்கும் எனும் திருப்பதிகத்தை விண்ணப்பம் செய்கிறார். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் இருத்தி அடியே நடுவுள் இருதீரும் இருப்பதானாய் அடியே அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாமை உன்னம் பரத்து என் முடியா முதலே
கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உள் திருவார்த்தை பிரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உள் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாயினாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்கா முடியா நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயன நீ நல்கா வாழ்கா வாய் குழலா வணங்கா வணங்கா நினைவுருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே உயிருக்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே அருளாய் என்னை உடையானே அருளாய் என்னை உடையானே உடையானே அருளாய் என்னை தென்பிள்ளை மன்றினுள் ஆடி போற்றி என்று பல திருவாசகங்களை 25 பதிகங்கள் ஈராக இங்கு பாடி அருள் செய்த பெருமான் இன்னும் தன்னை ஆட்கொள்ளவில்லையே. சீவார்ந்த ஈமைக்கு அடுக்குடு திரியும் சிறுகுடில் இது சிதைய அருள் செய்யாய் கோவே என்று சீவார்ந்து ஈமொய்த்து அழுக்கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய குவாய் கோவே கூத்தாகாத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவாதேவர்க்கு அறியாதே சிவனே சிறுதையன் முகநோக்கி ஆவா என்ன ஆசைப்பட்டே கண்டாய் அம்மானே. ஆசையெல்லாம் தொகுத்து ஆசைப்பட்டு பதிகம் பாட பெருமான் அவர் மண்ணுலகிற்கு வந்த காரணம் நிறைவேறும் காலம் வந்தது கனிந்தது என்று எண்ணி பௌத்த மதத்தை நிலைநாட்ட வந்த புத்த குருமார்களையும் அதோடு வந்த இலங்கை மன்னனையும் அவர் தம் ஊமை பெண்ணையும் அம்பலத்திலே வாது செய்விக்க செய்து திருச்சாடல் என்னும் திருப்பதிகத்தின் வாயிலாக ஊமை பெண்ணை பேச வைத்து திருச்சாடலை நமக்கு அருளி செய்து அதன் மூலமாக அவர் திரு எங்கும் பரவ ஒரு நாள் ஆனி மாதத்தின் ஆயில்ய நட்சத்திர திருநாளிலே பர்ணசாலையிலே மணிவாசக பெருமான் ஏகாந்தமாக அமைந்திருந்த பொழுது இரவு பொழுது கதவை தட்டுகின்ற ஓசை கேட்டு திறந்து பார்த்த பொழுது, ஐயா, நாம் மதுரையம்பதியிலிருந்து வருகிறோம், உம்முடைய பெருமையும் கீர்த்தியும் புகழும் கேட்டிருக்கிறோம், உம்முடைய பாடலை செவிகுளிர கேட்டு அதை என் கைகளாலே பதிவு செய்து வருங்கால சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன், பாடுங்கள் என்று கேட்க அந்த இரவெல்லாம் அந்த திருமடத்திலே ஒரு சிறு விளக்கு ஒளியிலே இருவருமாக அமர்ந்து கொண்டு மணிவாசக பெருமான் சொல்ல 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 வந்த அந்தனர் தம் திருக்கரத்தினாலே எழுதி கொண்டு செல்ல மறுநாள் காலையிலே தொல்லைவாழ் அந்தணர்கள் கூடி சென்று திருப்பள்ளி எழுச்சியோடு பெருமானை வழிபட சென்ற பொழுது எங்கும் அந்த ஓலைச்சுவடுகள் சிதறி கிடப்பதைக் கண்டு எடுத்து படித்து கண்ணீர் வார
மணிவாசகன் சொல்ல எழுதியது அழகிய சிற்றம்பலமுடையான் என்று எல்லாம் வல்ல அம்பலமான பெருமானே தன் திருக்கரத்தினாலே கைச்சாத்து இட்டதை கண்டு மனசாலைக்கு சென்று மணிவாசகரை அழைத்து வந்து இதோ இந்த கீழவீதி கோபுர வாசல் வழியாக பூரண கும்ப மரியாதையோடு வேத மந்திரங்கள் முழங்க அம்பலத்திற்கு அழைத்து சென்று தங்க தாம்பாளத்திலே திருவாசக ஓலைச்சுவடிகளை எல்லாம் சேகரித்துக் கொண்டு வந்து யா இதற்கு பொருள் என்ன என்று தாங்கள் தான் சொல்ல வேண்டும் என்ற வினவை படித்து பார்த்த மணிவாசகர் அங்கமெல்லாம் மெய்தான் அரும்பி விதிர்த்து கண்ணீர் வார தம் வாழ்நாள் முழுவதும் பெருமான் தம்மை விட்டு பிரியாமல் பிரிவினை அறியா நிழலது போல தன்னை தொடர்ந்து வந்தே இத்திருவாசகத்தை தன் திருக்கரத்தினாலே எழுதியிருக்கிறான் என்று சொன்னால் இந்த ஞான நாடகத்திற்காகத்தானே என்னை அவன் விட்டு சென்றான் என்பதை அவர் உணர்ந்த மாத்திரத்திலே இதற்கு பொருளா சொல்ல முடியும். இதோ அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறான் இந்த பெருமான் தான் இந்த திருவாசகத்தின் பொருள் என்று சொல்லாமல் சொல்லி காட்டாமல் காட்டி இல்லை 3000 பேரும் காண பஞ்சாட்சர படியினும் திருப்படிகளிலே நடந்து கடந்து உள்ளே சென்று அந்த தோன்றிய பேரொளியிலே தன்னுடைய பூத உடலோடு சாயுஜ்ய பதமா முக்திப்பதத்தை அடைந்து வான் கலந்த மாணிக்கவாசக பெருமான் எனும் கீர்த்தி புகழோடு இன்றளவிலும் சிதம்பர ரகசியத்திலே நமக்கு குருவர்களை கருமுகமாக அருளிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெரும் புகழை அந்த பெரும் சரித்திரத்தை அவர்தம் திருவாசகத்தை இந்த திருவாதிரை நன்னாளில் நம்முடைய சித்சவேசர் சத்சங்கத்தின் வாயிலாகத்தான் நாம் இந்த அரங்கத்திலே சொல்ல முடியும் என்பது இறைவன் எழுதிய கணக்கு. அது குருநாதர் கொடுத்த அருட்கொடை அருட்பிச்சை என்பதை உணர்ந்து இந்த அளவிலே இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள எல்லாம் வல்ல திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்தவையை எண்ணி மகிழ்ந்து இத்தனையும் தந்தானே அந்த பெருமான் நமக்கு அவன் என்ன தருவான்?
ज्येष्ठाय वै श्रवणाय महाराजाय नमः சுகவாசியாயிருப்பார் அம்பலத்து பொருளினிலே தோம் தோம் தனனதோம் தத்தோம் தனதோம் தோம் தனதோம் தத்தோம் தோம் தோம் தனனதோம் தத்தோம் தனதோம் தோம் தனனதோம் தத்தோம் தனதோம் தோம் தனனதனனதோம் தனதோம் தோம் தனனதனனதோம் தனதோம் தோம் தனனதனனதோம் அம்பலத்து பொருளினிலே அவனே பரதேசியாய் திரிவார் அடியார்கள் நடுவிலே பரதேசியாய் திரிவார் அடியார்கள் நடுவிலே மெய்யடியார்கள் நடுவிலே என்ன தருவார் இல்லை அம்பலத்தார் தன்னையே தருவார் பொன்னம்பலத்தார் அமரது குழாத்தில் ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அடியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான்முகன் அங்கே இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாராறு தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. சிவபெருமான் தேரிலேறி பவனி வருகிறார் அவனடியான் தெருவில் ஆடி வருகிறார்
அடியார்க்கு தீர்த்தம் தருகிறார் நான் புகழோ நான் புறமும் ஓதி திரிகிறார் கபடி வருகிறார் பெருமான் கபடி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் அம்மையப்பனாக ஈசன் காட்சி தருகிறார் அடியாரின் உள்ளங்களில் ஆட்சி புரிகிறார் அது கண்டு மக்கள் எல்லாம் நீர் பூசினார் அகிலாண்ட நாயகனின் பெருமை பேசினார் கபடி வருகிறார் பெருமான் கபடி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் நேரில் நின்று சிவபெருமான் நடனமாடினார் சிவபெருமான் நடனமாடினார் வேகமெல்லாம் சிறுத்தடியார் கூட ஆடினார் தேன் பொந்தாம் அவனடியை நாடி ஓடினார் ஓயாது உருவி ஐந்தெழுத்தை மோதினார் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே அகண்ட பெரும் ஜோதி ஒன்று தோன்ற செய்கிறார் அனைவருமே வருகவென்று அவர் அழைக்கிறார் ஆகாயம் அளவு சிவன் உயர்ந்து நிற்கிறார் ஆனந்த ஜோதியுள்ளே சரணமாகிறார் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே அடியாரின் நாம சோதி உண்டு தூதியே சிவனாரின் திருவடியில் சோதியானதே அடியாரின் நாம ஜோதி உண்டு தூதியே சிவனாரின்
பொழுது தன்னை தெய்வீகமாக அமைய குருவருளும் திருவருளும் துணை செய்த வண்ணமாக போற்றுதலுக்குரிய கிருஷ்ணசுவாமி ஈஸ்வரையா அவர்களுடைய பொன்னார் திருவடிகள் மீண்டும் மீண்டும் மனமொழி மெய்களினாலே வணங்கி கூடியிருந்த அறியாத எத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்துக்களை சொல்லி ராகங்களினாலே விகாரம் என்ற வழிபாட்டை சிறப்பு செய்த அன்பகம் தெய்வீக இசை குருகுலத்தின் அதிபராக விளங்குகிற திரு பிரவீஷ் ஆனந்த் அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும், சிவலோக நந்தி முழவாக முழவிய சுரேஷ் வேலுப்பிள்ளை ஐயா அவர்களுக்கு நம்முடைய அன்பையும், நம்மோடு உடனிருந்து பாடிய அன்பகத்தின் பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல திருவருளும் குருவருளும் கூட விரைந்து அடுத்த நிகழ்விற்கு பெருமான் பணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் விண்ணப்பம் செய்து வான்முகில் வடாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செல்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு கடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெறுப்பை ஊருசை தனியே வாழ கொக்குளம் வாழ செல்வே ஏறிய மஞ்சை வாழ யாரகம் நனங்கு வாழ மாறிலாமல் நீ வாழ வாழ சீரடியாரெல்லாம் வாழ சீரடியாரெல்லாம் வாழ வெற்றிவேல் முருகனுக்கு கனகசபை மேவும் கந்தசாமி பெருமானுக்கு ஆனந்தமான ஈஸ்வருடைய அல்லாவோட அருள்மழையில் நினைஞ்சோம். இதில் என்ன பெரிய பியூட்டினாக்க மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு. இறைவன்கிட்ட ஒரு பக்தியும் அருளாளர்கிட்ட உள்ள ஈடுபாட்டினால அசையாத உட்காந்துருக்கேன்னாக்கா அது சுவாமியுடைய ஒரு ஈர்ப்பு. தொடர்ந்து எல்லாரும் க்ஷேமமாக இருக்க எல்லாம் வல்ல நம்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வந்து சிறப்பித்த அனைத்து ஒரு நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்து, ஆசீர்வாதம் தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஒரு எளிமையான நம்மளுடைய ஒரு சிம்பிளான நிகழ்ச்சியில் சுவாமிஜி வந்து கலந்துட்டு அந்த சிஷ்ய கூட்டத்தோடு வந்து ரொம்ப சிறப்பிச்சிருக்கா. இதுக்கெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. எங்களுடைய மனமார்ந்த ஆத்மார்த்தமான அத்துணை பேருடைய மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் அன்போடு பணிவோடு தெரிவிச்சுக்கிறோம். சிதாகாசம் சிச்சகேசன் எப்பொழுதெல்லாம் நேரம் கூப்பிடுறோம், எப்பயுமே அங்கே தான் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வரணும். இதே மாதிரி சத்சங்கத்தில் தொடர்ந்து புரோத்சாகம் பண்ணி எங்களெல்லாம் ஊக்குவிக்கணும்னு உங்களையும் பிரார்த்தனை கேட்டுக்கொள்கிறோம். இந்த அளவில் இந்த சத்சங்கமானது இன்றைய நிகழ்ச்சி நிறைவுகிறது. அடுத்த புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி 25 செப்டம்பர் புதன்கிழமை அடுத்த நிகழ்வு எல்லாம் வல்ல நம்பெருமானுடைய கிருப்பையாலையும் பெரியவருடைய ஆசீர்வாதத்தினாலே நடக்கிறதுக்கு எல்லோரும் தொடர்ந்து வந்து இருந்து சிறப்பித்து இந்த சிவனுடைய மேலே பெறுவோம். சிவனுடைய செல்வருக்கு நாம் எல்லோருடைய அப்ளாஸோடு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். சுவாமி யசஸோடு இருக்கார், நிறைய பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கார். உலகத்துக்கு ஃபுல்லாக சைவத்தை புறப்படுறதுக்கு சுவாமி எல்லா விதமான சௌக்கியத்தையும் எல்லா விதமான அந்த ஜெயத்தையும் கொடுக்கணும்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணுவோம். மேன்மைக்கும் செவிநீதி விளங்கி கொடுக்கலாம். திருச்சிற்றம்பலம். பிரணவ தியானம் 5 times. ஓம் ஸ்ரீ சிந்திப்போம். நன்றாயா.